வந்து இதை கனெக்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பேசன் வைக்க போகிறோம். பேசன்னா இந்த செட்டு செட்டு வைக்க போகிறோம். செட்டுக்கு வந்து இதை மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த அளவு இதோட நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான். பிளேடு வச்சா கட் பண்ணாலும் நான் மிஷின் வச்சு கட் பண்ணேன். எப்பயும் மிஷின் வச்சு கட் பண்ணி ஈஸியாக வேலை முடிகிற மாதிரி இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். ஒரு வாசனை வரும். இப்போ வந்து ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணிடுறேன். அதுக்கடுத்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு ஸ்டெப்பாக சொல்லிடுறேன். ஏன்னா அந்த ஃபுல்லாக பண்ணும்போது ஒரு எக்ஸ்ட்ரா பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்ம பைப் கட் பண்ணியிருப்போம். இந்த மட்டத்தை வச்சு கட் பண்ணி நம்ம வந்து சூடு பண்ணி நம்ம வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். அண்டு நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஹோல்ஸு போட்டு நம்ம வந்து எஸ்எஸ் ஸ்க்ரூ வச்சுருக்கோம். அது மேலே வாசர் போட்டுக்கோங்க. ஏன்னா டைட் பண்ணும்போது விரிசல் விட்றதுனால எஸ்எஸ் வாசர் எஸ்எஸ் 3 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்க்ரூ, அப்புறமேட்டு ஒரு வாசரு எடுத்து கனெக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோன்னா நம்ம வந்து இந்த பிஸ்டன் மூடி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இது இந்த டைப் வந்து 2 டைப் இருக்குது. 3 டைப் இதே மாதிரி கட்டமாக ஒன்று வரும், பிளாஸ்டிக் அது அலுமினியத்தில் ஒன்று வரும், பிவிசியில் ஒரு எல் மாதிரி ஒன்று வரும். இது 3 டைப் வரும். இந்த கிளாம்ப் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. இப்போ வந்து ப்ளஸ் டேங்க் வச்சுட்டு இதை கனெக்ஷன் கொடுத்துட்டு இதில் வந்து வாஷ் சிமெண்ட் போட்டால் ஒர்க் முடிஞ்சிச்சு. அது எப்படி நெக்ஸ்ட்டு பார்த்துல
அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நம்ம புதுசாக வரும்போது. சுத்தமாக நின்றோம் அப்படி பண்ணால். நீங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணால் தண்ணி ஓவர் ஃபுல் ஆகிடும். நீங்கள் மறக்காமல் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மாட்டினது இது வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து கீழே வந்து வாய்ஸ் சிமெண்ட் மட்டும் போடணும். வாய்ஸ் சிமெண்ட் போடணும், ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து தண்ணி வந்து அவங்க செக் பண்ணி காட்டிக்கிறேன். அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். தண்ணி வந்தா ஃபுல்லாகிடும். ஃபுல்லாக போயிடுச்சு. திரும்பி தண்ணி இதில் வரும், ரொம்பிடும். நீங்கள் வந்து இது மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஃபிட் பண்ணி இதை மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணுறேங்க. திரும்பிலாம் வந்து ஓவர்ஃபுல் தண்ணி வந்து இதில் ஊற்றி கிடக்கும், வெளியே வந்து ஊற்றி கிடக்கும். நீங்கள் மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ வந்து ஒயிட் சிமெண்ட் ஒர்க் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஒயிட் சிமெண்ட் பண்ணது அப்படியே காட்டிடுறேன். அவ்வளோதான். அந்த ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கனெக்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து நம்ம வந்து கிரியேட்டிங் எஸ்எஸ்ஸில் நம்ம பண்ணி பார்த்துருப்பீங்க. ரெண்டாவது வந்து செஸ்ட் டேங்க்கு, இந்த பேசனை அண்டு இந்த மூடி எப்படி பண்ணதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து காட்டியிருக்கோம். எப்படி ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஒர்க் அப்படியே நான் வீடியோ மேக் பண்ணி போகிறேன். அண்டு எது முக்கியமானதோ அதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து ஸ்க்ரூ அடிக்கணும், ஒயிட் சிமெண்ட் போடணும். ஒயிட் சிமெண்ட் ஏன் போனோன்னா இது வந்து கேப்பு தெரியும். இப்போ குளிக்க தண்ணி அதெல்லாம் இருந்ததுன்னா அந்த கேப் அடியில் போய்டும். அடியில் போய்ட்டு உள்ளே வந்து அது கழுவ முடியாது. அதனால் வந்து அதில் வந்து ஒரு என்ன சொல்ல அழுக்கு சேர்ந்துடும். அதனால் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒயிட் சிமெண்ட் போடணும். ஒயிட் சிமெண்ட் போட்டால் அது வந்து தண்ணி உள்ளே போகாது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பைப் ஜாயிண்ட்லேயே வந்து ஒயிட் சிமெண்ட் போட்டுக்கணும் இதுக்கும். அவ்வளோதான். இவ்வளோ தான் சிம்பிளான ஒர்க்கு. எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணியிருக்கேன். அண்ட் இது ப்ளம்பிங்கும் பண்ணியிருக்கோம். வீடியோ கீழே லிங்க் தர போய் பாருங்கள். பைப் லைன் போட்டது அண்டு ஃபிட்டிங்ஸு பார்த்துருப்பீங்க. வெஸ்டர்ன் எப்படி ஃபிட் பண்ணதுன்ட்டு. இதுவே நிறைய மாடல் இருக்குது. இது வந்து நார்மல் மாடலு. இதை பற்றி நிறைய மாடல் இருக்குது வெஸ்டர்ன்லேயே. நம்ம ஒர்க் பண்ணும்போது தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக போடுறோம். பீச்சில் நம்ம ஒர்க் பண்ணும்போது எல்லா வீடியோ நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இப்போ இது பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க, பிடிக்குதா டிஸ்லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். மிஸ் பண்ண பார்ப்பேன். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சேன்.